நம்ம திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரம், எம்பிராட்டி காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜை விழா. அனைவரும் குரு பூஜை விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நன்னாளில் அடியேன் பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நற்கணத்தில் ஒன்றானேன் நான். இது எங்கு நற்கணத்தில் ஒன்றானே நான் அப்படிங்கும்போது, நற்கணம் அப்படின்னா என்ன, அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது. அம்மா தமிழரசிம்மா இதுவரை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாறுனை நமக்கு பேசும்போது கூறினார்கள். அவ்வாறு கூறும்போது காரைக்கால் அம்மையார், அதாவது இயற்பெயர் புனிதவதி என அழைக்கப்படும் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய கணவன் தன்னை நிராகரிக்கிறார் என்று அறிந்தவுடன் உடனடியாக அவர் இறைவனை வேண்டுகிறார். நற்கணத்தில் ஒன்றாக, நற்கணம் அப்படிங்கிறது இங்கு சிவபூத கணம். சிவபூத கணங்கள் என்பது சிவபெருமானின் தெய்வீக சேவகர்கள் மற்றும் பக்தர்களை குறிக்கிறது. அவர்கள் சிவபெருமானின் அருளுடன் ஆட்சி செய்து அவருடைய திருவுளங்களை நிறைவேற்றுகின்றனர். மானுடர் கண்களுக்கு தெரியாத கைலை காட்சியை காணக்கூடியவர்கள். கைலையில் சிவபெருமானின் தாண்டவத்தை கண்டு வணங்குபவர்கள் இவர்கள். சாதாரண மனிதர் கண்களுக்கு இவர்களும் எளிதில் புலப்படுவது இல்லை. சிவபெருமானின் சந்நிதியில் இருந்தபடி உணர்வுடன் செயல்படுபவர்கள். சிவபூதகணங்களில் பீடாச்சுரர், நந்தி, பைரவர் போன்றோரும் அடங்குவர். அந்த வரிசையில் காரைக்கால் அம்மையாரும் சேர்கிறார். மனித வடிவத்தை விட்டு நீங்கிய அடுத்த கட்டமாக ஆன்மா மேற்கொள்ளும் வடிவங்களுள் ஒன்று பூத வடிவம். இந்த பூத வடிவத்தின் பெருமையினை திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் அருமையாக எடுத்து கூறுகிறார். புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல் அசுரராய், முனிவராய், தேவராய், செல்லாயின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யை உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். அதாவது மனித வடிவை தாண்டிய வடிவமாக மாணிக்கவாசகர் குறிப்பிடுவது அசுரர், முனிவர், பேய், கணங்கள், தேவர் போன்றோரை. தேவர்கள் தேவலோகத்தில் வாழக்கூடியவர்கள். பேயும் கணங்களும் பூமியில் வாழ்பவை. அந்த வடிவத்தை தான் காரைக்கால் அம்மையார் மேற்கொள்கிறார். ஒரு வடிவத்தை விட்டு அடுத்த வடிவத்துக்கு விருப்பம் போல் மாறும் சக்தி சாதாரண மனிதருக்கு கிடையாது. காரைக்கால் அம்மையார் போன்ற தெய்வீக சக்தி வாய்ந்த உயர் ஆன்மாவுக்குத்தான் அந்த சக்தி. இந்த இடத்தில் நாம் புனிதவதியாரின் ஞான தெளிவினை நாம் காண முடியும். அம்மையார் அவர்கள் எது நிரந்தரம் என்பதை உணர்ந்து இத்தகைய வடிவத்தை வேண்டி பெறுகிறார். இந்த பிறவியில் தற்காலிக அமைந்துள்ள உடலுக்கு நாயகனான கனவினும் தற்காலிகம்தானே. உயிருக்கு நாயகனான சிவபெருமான் மட்டுமே நிரந்தரம் என்பதை எண்ணி பார்க்கிறார். எனவே இறைவன் விரும்பும் பூத கணங்களுள் ஒருவராக மாறுகிறார். உயர்ந்த பேய் பூத வடிவங்கள் கொள்பவர்கள் இறைவனின் திருவடியில் இருந்தபடி சிவ சிந்தனையில் மட்டுமே நிலைப்பர். வேறு சிந்தனை இல்லா சிறந்த சூழல் அது. மறுபிறவி இல்லாத நிலை. அந்த நிலையை விரும்பித்தான் அவர் பேய் வடிவம் கேட்டார். பின்னர் பெற வேண்டிய உருவத்தை முன்னமேயே பெற்றும் அவர் தம் பிறவி காலம் முடியும் வரை பூலோகத்திலும் சிவப்பணி ஆற்றினார். புனிதவதியார் தன்னுடைய கணவன் நிராகரித்தவுடன் இறைவனை வேண்டி பாடுகிறார். ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது. இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழிந்துங்குன்பால் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கும் பாங்குற வேண்டும் என்று பரமர் தாழ் பரவி நின்றார். இங்கே நம் புனிதவதி அம்மையார் வணங்கி நின்றபோது அம்பலத்தில் ஆடுபவரின் அருளால் மேலான நெறிதரும் உணர்வு மிகுதலால் தாம் வேண்டிய அதையே பெறுவாராகி உடம்பில் தசையும் அதனை இடமாக கொண்டு அடைந்த அழகுகளும் ஆகிய இவை எல்லாவற்றையும் உதறி எலும்புக்கூடான உடலே தம் மேனியில் மேல் உலகமும் மண் உலகமும் எல்லாம் வணங்கத்தங்க பேயான சிவகணநாதரின் வடிவம் உள்ளவரானார்.
அப்போது எங்கும் மலர்மழை பொழிந்தது. தேவ துந்துபிகள் முழக்கம் உலகத்தில் எல்லாம் நிறைந்து பெருக தேவர்களும் முனிவர்களும் கலந்து மகிழ்ந்தனர். பூதகணங்கள் எல்லாம் குணலை கூத்து ஆடின. சுற்றத்தார் தொழுது அஞ்சி நீங்கி பெற்றினர். உள்ளே தோன்றி மேல் எழுந்த ஒருபட்ட ஞானத்தால் தையல் பாகரான சிவபெருமானை துதித்து அற்புத திருவந்தாதியை அப்போதே பாடி அருளத் தொடங்கி அழகிய சிவந்த பாத தாமரைகளை போற்றுகின்ற நல்ல சிவபூதங்களுள் நானும் ஒன்றானேன் என்று விரும்பியபடி பாடினார். உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அப்படிங்கிற பாடலை அற்புத திருவந்தாதி அருளி செய்கிறார். அதன் பின்பு சிறப்புடைய இரட்டை மணி மாலையையும் அந்தாதி தொடையாக அமைய பாடினார். இங்கு அம்மையாரின் தெய்வீக தன்மையை நாம் உணர முடிகிறது. அம்மையாரின் தெய்வீக தன்மை முதலில் வீட்டில் மாய மாங்கனி மூலம் உணரப்பட்டது. பின்னர் நாட்டில் உணரப்பட்டது. அவரது உருவம் மாறிய போது வானவர்களும் மனிதர்களும் வணங்கி மதிங்கும் தோற்றம் என்கிறது பெரிய புராணம். வணங்கும் பேய் வடிவம் அது. பேய்களெல்லாம் சிவகணங்கள் ஆணைப்படி செயல்பட்டு மனிதருக்கு உதவக்கூடியவை. எது மெய்ப்பொருள் என்பதை சிந்தித்து வழிகாட்டுகிறது பெரிய புராண பாடல். மேலும் புனிதவதியார் பிறக்கும்போதே ஞானத்துடன் பிறந்திருக்க வேண்டும். அவர் குழந்தை பருவம் முதலே ஆன்மீக உணர்வை கற்று தேர்ந்து இருக்கிறார். அன்றைய பெண்ணுக்கு பயம் எதுவுமில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாய் பேய் உருவத்தை துணிந்து ஏற்றிருக்கிறார். எத்தனையோ பிறவிகளில் சேர்த்த புண்ணியத்தின் விளைவாக இப்பிறவியில் சிவபக்தி கொள்ளும் பேறு கிடைத்திருக்கிறது. வினை பயனால் வரும் துன்பங்கள் நம் மனத்தை பக்குவப்படுத்துவதோடு நம் மன உறுதியை சோதிக்கும் களமாக மாறுகின்றன. அவ்வேளையில் நிலை தடுமாறாமல் பரமனை பற்றி கொண்டு இருந்தால் துன்பம் நீங்கி உயர்நிலை அடைவது நிச்சயம். காரைக்கால் அம்மையார் இதைத்தான் நமக்கு வழிகாட்டுகிறார். சேக்கிழார் பெருமான் இவருடைய அந்த பேய் வடிவம் மாறிய தன்மையினை அப்பொழுது மன்றுள் ஆடுவார் அருளினாலே மேல்நெறி உணர்வு கூற வேண்டிற்றே பெறுவார் மெய்யில் ஊனுடை வனப்பையெல்லாம் உதறி ஏற்புடம்பே ஆகி வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் ஆனார் என்று 12ஆம் திருமுறையில் பெரிய புராணம் 5வது அதிகாரத்தில் தமது கருத்தினை தெரிவிக்கிறார். இவருடைய இந்த தன்மை இவ்வுலகத்தில் நிலையானது சிவலோகமே என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிறவிகள் ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்தை கொண்டவை. பரமதத்தனுக்கு மனைவியாக இல்லறம் மேற்கொள்வது ஏதோ ஒரு முற்பிறவி கடனை கழித்ததற்காக அமைந்திருக்கலாம். அதன்படி அவர் செய்ய வேண்டிய முக்கிய கடமை உலகத்துக்கு வழிகாட்டும் இனிய தமிழ் நூல்கள் தருவதாகவும் இருக்கலாம். அதனாலேயே இறைவன் சிவனடியார் வந்து அம்மையார் வீட்டில் அமுதுண்ட திருவிளையாடல் நடத்தி புனிதவதியின் பெருமையை உலகறியச் செய்தார். சேக்கிழார் பெருமான் இவருடைய தன்னுடைய பேய் உருவம் மாறியதை அழகாக எடுத்து கூறுகிறார். உற்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையின் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி எப்பொழுதும் அருளி செய்வார். பொற்புடை செய்ய பாத புண்டரீகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் என்று நயந்து பாடுகிறார். வினை பயனால் வரும் துன்பங்கள் நம் மனத்தை பக்குவப்படுத்துவதோடு நம் மன உறுதியை சோதிக்கும் களமாகின்றன. அவ்வேளையில் நிலை தடுமாறாமல் பரவனை பற்றி கொண்டு இருந்தால் துன்பம் நீங்கி உயர்நிலை அடைவது நிச்சயம். காரைக்கால் அம்மையார் அவ்வாறு தான் நமக்கு வழிகாட்டுகிறார். இடர் களையார் ஏனும் எம கிறங்கார் ஏனும் படரும் நெறி பணியார் ஏனும் சுடர் உருவில் என்பரா கோலத் தெரியாடும் எம்மானார்க்கு அன்பராது எண்ணஞ்சவர்க்கு பொறுமை நிலை தடுமாறாமை ஒரு நெறி நிற்றல் இவையே நமக்கு அம்மையார் வழிகாட்டும் பண்புகளாகும். வாழ்வில் துன்பம் நேரும்போது விரக்தியடைந்து முயற்சிகளை கைவிடலாகாது. எவ்வளவுதான் அச்சம் துன்பம் வந்தாலும் அதனை மாற்றவல்ல இறைவனிடம் முறையிட்டால் போதும், அவன் தளர்ச்சியை மாற்றி வெற்றியை அளிப்பான். இதையே காரைக்கால் அம்மையார் தன்னுடைய திரு இரட்டை மணி மாலையில் வெந்தியர் வந்திடும் போது அஞ்சி நெஞ்சம் என்பாய்க்கு தளர்ந்திங்கு இருத்தல்
கவிதை கண்டாய் என்று தன்னுடைய முதல் பாடலிலேயே பாடுகிறார். அடுத்தபடியாக நிலையான இன்பம் எதுவென்று நாம் சிந்திக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பூமியில் பிறந்து அல்லலுறாமல் வானுலகத்தில் நிம்மதியாக நிலைத்து வாழ விரும்பினால் மண்ணுலகில் வாழும்போது இறைவனை மறவாமல் சிந்திக்க வேண்டும். பிறவா வரம் தருபவன் சிவன். ஈசன் அவன் அல்லாது இல்லை என நினைத்து மறவாது வாழ்வாரை மண்ணுலகத்து என்றும் பிறவாமை காக்கும் பிரான் என்று தனது 2வது பாடலில் குறிப்பிடுகிறார். பேய் வடிவம் பற்றி அற்புத திருவந்தாதியில் 86வது பாடலில் காரைக்கால் அம்மையார் எடுத்து கூறுகிறார். பெரினும் பிரிதி யாரும் வேண்டேன் நமக்கீது உரினும் உறா தொழியுமேனும் சிறிது உணர்த்தி மற்றொருகன் நெற்றிமேல் வைத்தான் தன் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம் என்று கூறுகிறார். ஆம் அன்பர்களே, இந்த கருத்துக்கள் மூலமாக நாம் காரைக்கால் அம்மையாரின் ஞான தெளிவு, அதாவது அவருடைய சிவபக்தி, இல்லறத்தில் இருந்து கொண்டே அவர் செய்த சிவ தொண்டுகள் ஆகியவற்றை பற்றியும் அறியலாம். நாமும் அவரது வழியில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறை நாமத்தை விடாது சிந்தித்து கொண்டு இருந்தால் நிச்சயம் நம்மளுடைய கர்ம வினை கழிந்து நாமும் சிவகதி அடைய முடியும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.